தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சரவணனும் ஆதவ் அர்ஜுனாவை தலைமைச் செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். இந்நிலையில் தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா கடிதம் வாங்குவதும் மேல்தளத்தில் உடனே கட்சியில் இணைப்பதும் நடந்து வருவதாக அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களை சோஃபாவுடன் போய் புஷ்பா படபாணியில் ஆதரவு பெற்றது நேர்மையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பழனிசாமி. கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலர். மோசமான குதிரை பேர அரசியலை நடத்தி மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற முனைவதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் பழனிசாமி கூறியுள்ளார். மோசமான குதிரை பேர அரசியலை நடத்தி மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற முனைவதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரைவில் பாடம் கற்பிப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்தவர் முதுகில் ஏறி பயணிக்கும் புதிய கரகாட்ட கோஷ்டி என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார் பழனிசாமி. குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகம் செய்த தாவேகாவிற்கு கண்டனம் என்று அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அடுத்தவர் முதுகில் ஏறி பயணிக்கும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளார் பழனிசாமி. மோசமான குதிரை பேர அரசியலை நடத்தி மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்ற முனைவதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை சோஃபாவுடன் போய் புஷ்பா படபாணியில் ஆதரவு பெற்றது நேர்மையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பழனிசாமி. கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சி இணைப்பு என்றும் கூறியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி.
எத்தனையோ துரோகம் செயல்களை தாங்கித்தான் மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்றும் தெரிவித்திருக்கிறார். துரோக செயல்களால் அதிமுகவை வீழ்த்தி அந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்பது பகல் கனவாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். துரோக செயல்களை தாங்கி மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி.